யா ம். நம்ம தியானம் தவம்லாம் பண்ணுறோம்ல, குரு இல்லாத தியானமும் தவமும் பலனற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. அது சரியா தவறா? அதே பெருமாள். மானசீகமாக ஒருவன் கலியுகத்தில் இறையை முழுவதுமாக உணர்ந்து முழுவதுமாக என்கின்ற அத்தகைய வார்த்தையின் பொருள் என்பது சிவமே அனைத்தும், சிவமே அனைத்து பொருள்களும், அனைத்து உயிரினங்களும், அனைத்து அசையும் அசையா பொருள்களும் சிவம் உள்ளிருந்து இயக்குகின்றார் இயங்கா நிலையிலிருந்து என்று உணர்ந்து தான் இயங்கா நிலையில் அமர்ந்து இயங்குகின்ற சிவத்தை உணர்வது என்பது ஓர் தியான நிலை, அற்புதமான அத்தகைய தியான நிலை. அவ்வாறு சிவத்தை உணர்வது என்பது யார் மூலமாக, எவர் மூலமாக? எவரொருவரை ஒருவன் நல் சொல்கள், நற்செயல்கள், நல் வார்த்தைகள், நல் வழிகள் நோக்கி அவனை இழுத்துச் செல்கின்றானோ அவனே அவனுக்கு முதல் சூட்சம குருவாக வந்து வாய்க்கின்றான். அவ்வாறு வந்து அவனுக்கு வாய்க்கின்ற அத்தகைய குரு, அவனை வழிநடத்துகின்ற குரு எத்தகைய நிலையில் அமர்ந்திருந்தாலும் அவன் காட்டிய அத்தகைய வழிமுறையில் பின்பற்றி சென்று அமர்ந்து தியானம் செய்வது என்பது, அக்குருவின் மூலமாக அமர்ந்து தியானம் செய்வது என்பது பாதுகாவல் நிலை என்ற நிலைதனை அகத்தியன் உரைக்கின்றோம். குருவின் மூலமாக ஒருவன் தியானம் செய்கின்ற பொழுது அத்தகைய குருவினுடைய அருள் பாதுகாப்பு வளையம், அருள் சிவ பாதுகாப்பு வளையம் அக்குருவின் மூலமாக அவனை சுற்றி அமர்ந்து அவன் அத்தியான நிலைகளில் இருந்து விடுபடாது, வேறுபடாது, வேறு மாற்று நிலைகளுக்குள் செல்லாது அவனை அருள்காவல் காத்து நிற்கும் அற்புதமாய் இப்பிரபஞ்சத்தில், இக்கலியுகத்தில் தியானம் தவங்கள் செய்து அதிலிருந்து எழுந்து தான் கலியுக வாழ்வில் ஈடுபடுகின்ற பொழுது அவன் கலியுக இகலோக வாழ்வுதனில் காம குரோத லோப மதமாச்சரியம் என்னும் நிலைகளுக்குள் சென்று விடாது அவன் அத்தகைய நிலைகளுக்குள் செல்கின்ற பொழுது குருவினுடைய அனுக்கிரக சூட்சம இறையாற்றல் அவனை சூழ்ந்து நிற்கும், அவன் சிந்தையில் சூழ்ந்து நிற்கும், சரீரத்தில் சூழ்ந்து நிற்கும். அவன் உரைத்த ஓர் நல்லுரை, அருளுரை, சாட்டையடி போல் விடுக்கின்ற அற்புதமான அத்தகைய உரை அவன் அகம்பாவம் அழிந்து நல்மனிதனாய் வலம் வருகின்றவாறு அவன் உரைத்த அத்தகைய உரை அவனை தடுத்து நிறுத்தும். அவ்வாறு தடுத்து நிறுத்தக்கூடிய சொல்தனை வாழும் குருவின் மூலமாக பெற்று ஒருவன் தியான தவ நிலைகளில் அமர்கின்ற பொழுது அவன் எக்காலமும் சோடை போகா தவ சிவநிலையை பெற்று பிரபஞ்சத்தில் வலம் வருவதற்குரிய அற்புதமான அத்தகைய நிலைகள் அவனுக்கு காவலாக நிற்கும் என்று அகத்தியன் யாம் உரைக்கின்றோம். பறைசாற்று பேடகம் மூலமாக பறைசாற்றுக்கு சாதனம் மூலமாக சத்சங்கத்தில் நடந்த நிகழ்வில் அகஸ்தியர் ஐயா சொன்னாங்க, கலியுக மனிதர்களிடம் சாபம் எல்லாம் ஒரு சாபமாகாது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் என் வாழ்க்கையில் ஒரு சில சந்தர்ப்பங்களில் வீட்டில் நம்ம சொன்ன உதிர்த்த சில கோப வார்த்தைகள் அது யதார்த்தமாக நடக்கையில் ஒரு குற்றபோதம் வருது. நான் சொன்னதுனால தான் இப்படி நடந்துட்டா, இல்லை இயற்காவே அவங்களுக்கு நடந்த தனியாங்கிற ஒரு குற்ற உணர்வு மனதிலே ஏற்படுது. ஒரு விளக்கம் தரணும் ஐயா. அதாவது கலியுக மாந்தர்கள் இடுகத சாபம் எல்லாம் சாபம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. நம்ம வாழ்க்கையில் ஒரு சில சம்பவங்கள் நடக்கையில் நம்ம கோபத்தில் உதிர்த்த வார்த்தைகள் அவங்களுக்கு நம்ம சொன்ன மாதிரியே நடக்கையில் நம்ம விட்ட இது சாபமாக ஆகுதா இல்லை இறை கொடுத்த தனியா அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது. சரி 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 அதாவது அது நடந்த உடனே நம்ம சொன்னதுனால தான் வருத்தப்பட்டீங்களா? உண்மையிலேயும் என்னை பகைச்சிக்கிட்டே இல்லை, அதனால் நீ உனக்கு வசமாக மாட்டிட்டியா அப்படின்னு நினச்சிடலாம். சொன்னது நடந்து வச்சு அப்படித்தானே நினச்சியா? வருத்தப்பட்டிய என்னை எதிர்த்து இல்லை, அதனால் மாட்டிக்கிட்டேன்னு சொல்லலை இல்லை.
சரி, இது உங்கள் இதுக்குள்ளே தான் பொதுவான விஷயம் கேட்போம். வார்த்தைகள் எவ்வளோ சொல்லுவாங்க, வையத்துங்களை திட்டுதவங்கள சொல்லுவாங்க. ஒரு உண்மையான அவங்கெல்லாம் இந்த மாதிரி வார்த்தையை பயன்படுத்த மாட்டாங்க. நீ நல்லா இரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, கேள்விப்பட்டிருக்கா? நீ நல்லா இருந்துட்டு போ அப்படின்னு வைவாங்க. வையத்தான் செய்வியா? அது ஒரு எடுத்துக்காட்டு. இப்போ நம்மளை போட்டு பிடிச்சி ஒரு ஆளை அடிக்காங்கன்னு வச்சு, அதுக்குள்ளே அந்த விட வேண்டாம். இருந்து எவ்வளோ பெரிய அருட்சேவை அவருக்கு வந்து கைலாயத்தில் வேலை இருக்குது, பிரபஞ்சத்தில் வேலை இருக்குது, பிரபஞ்சமாக இருக்க வேண்டியது இருக்குது. எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம ஒன்றும் அப்படியே தொண்டாட்டிடல, சிவத்தொண்டீரில் எந்த விஷயம் நம்ம பண்ணிடலாம். இறங்கி வந்து உட்காந்து காட்டக்கூடிய பெரிய சந்தர்ப்பம் இது. மாதிரி ஒரு நிகழ்வு வந்து நடக்க நமக்கு எளிமையாக தெரியாது. நடக்காம சிந்தனை பண்ணி பார்த்தா இதோட பெரிய விஷயம் நமக்கு பிரமாண்டமாக தெரியும். நிகழ்வை கொடுத்த பெருமான் திருவடி எத்தனை தொட்டு வணங்கினாலும் அத்தகைய நன்றிக்கடனா இருக்க முடியாதுங்கிற இந்த சமர்ப்பணம் திருவடி நிற்கிறோம், பணிந்து நிற்கிறோம். இது வரப்பிரசாதம் வாங்கல, அது இதுதான். என்னைக்கு வந்திருக்க, தேடி வந்திருக்க இகலோக பொருளீட்டலுக்காக, இகலோக அந்த வினை இருக்கக்கூடிய அழுத்தம் தாங்க முடியாம வந்து நின்னாலும் புண்ணியம் இருந்தா தான் இந்த தளத்துல வந்து நிற்க முடியும். அதை இக்கணத்துல வந்து அதை சந்தோஷப்பட்டுக்கோங்க எல்லாரும். எத்தனையோ ஏற்ற இறக்கங்கள், எத்தனையோ அழுத்தங்கள், எத்தனையோ அவமானங்கள், இடர்கள், இன்னல்கள், எல்லா விஷயங்களும் கலந்து இத்தலத்தை பற்றி உங்களை நோக்கி தள்ளி இருந்தாலும் ஞானத்தை நோக்கிய பயணம் அப்படிங்கிற சில நிலைகளில் இருந்தாலும் எல்லாருமே தன்னுடைய இகலோகத்தில் உள்ள அழுத்தம், மற்ற பூர்வ நிலைகளில் செஞ்ச அத்தகைய தீய விஷயங்களோட தாக்கத்தில் வந்து இந்த தளத்தில் அமர்ந்திருக்கவங்க ரொம்ப இருக்காங்க. அந்த விஷயங்கள் படிப்படியாக கலைந்து எல்லாரும் ஞான நிலைக்கு போகிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக, வழியாக வாய்க்காலாக வச்சு பயணப்பட்டு அற்புதமாக அத்தகைய ஞான பெருங்கடலில் நீந்ததுக்கு அகத்திய பெருமான் எல்லாருக்கும் அனுகிரகம் கொடுக்கட்டும். நம்ம ஊர் தனித்தனி கேள்விகளை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. நீங்களும் வந்து அதை முதல்ல நீங்கள் கேட்க